والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فيقول الله سبحانه وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولمن خاف مقام ربه جنتان فبأي آلاء ربكما تكذبان صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم يقول عز وجل أعتدت لعبادي الصالحين ما لا عين رأت ولا أذن سمعت ولا خطر على قلب بشر صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவன் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இடேற்றமும் முஹம்மதுல் முஸ்தபா வர் ரசூலில் முஜ்தபா வல் ஹபீபில் முக்தஃபா சய்யிதுல் முர்சலீன் காத்தமுன் நபியீன் தய்யிபுல் ஹரமைன் ஹபீபுல் உமரைன் தாஜுல் மதீனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைய தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபுஉத் தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவெடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100க்கு 100 தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் அவங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைதுமா குன்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, இந்த ஜும்மாவுடைய பிரசங்கத்தை ஆரம்பம் செய்யறதுக்கு முன்னால ஜும்மாவுடைய தொழுகைன்றது எங்களுக்கு சும்மா ஒரு அரை ஒரு 40 நிமிஷத்தை போலதான் இருக்கும். ஆனா இதனுடைய ஃபதாயில் தெரிஞ்ச மக்கள் இதை யாரும் பெருசாக புறக்கணிக்க மாட்டாங்க. முதலாவது விளங்கி கொள்ளுங்கோ, இந்த ஜும்மாவுடைய பிரசங்கம் இருக்குது, அதோட சேர்த்து இந்த 2 ரக்காத்துடைய தொழுகைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் இல்லாம மூசா அலைஹி ஸலாத்து வஸலாத்துடைய காலத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டிட்டான், பின்னுக்கு ஒரு உம்மத் வருவாங்க, 2 ரக்காத்துடைய தொழுகையில 500 வருஷத்துடைய அமல் எடுத்துட்டு போய்த்துடுவாங்க. அந்த 2 ரக்காத்துடைய தொழுகைக்குரிய 500 வருஷ அமலுடைய கூலிதான் இந்த ஜும்மாவுடைய தொழுகை. அதனால லேசான ஒரு தொழுகை கிடையாது, லேசான ஒரு விடயம் அல்ல. சின்ன கூலிக்கு அல்லாஹு தஆலா பெரியோரு சின்ன நன்மை தான், ஆனா பெரியோரு கூறி அல்லாஹு தஆலா இந்த ஜும்மாவுடைய தொழுகையில வைத்திருக்கிறான். எனவே அதனுடைய பூர்த்தியான கூலிய அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு முழுமையான முறையில வழங்குவானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பின்னுக்கு கூடியவங்க யாரும் கோவிச்சு கொள்ளவான 7 மாதம் மட்டும் முன்சப்புகளை பூர்த்தி செய்யும். என்னென்ன பின்னுக்கு சில நேரத்துக்கு சனங்கள் வந்தா தலையை தாண்டி வரக்கூடிய நேரம் அவங்களோட பாவத்துக்கு நாங்க காரணமாகிடுவோம். தலையை தாண்டி முன்னுக்கு வாரது பெரிய ஒரு பாவம். அதனால முன்சப்புகளுக்குரிய கூலிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முன்சப்புடைய நன்மை மக்களுக்கு தெரிஞ்சேண்டா வாளால வெட்டி கொள்வாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா கியாமத்துடைய நாள் இதனுடைய மன்ஃபஅத் விளங்கும். கட்டாயம் வயசாளிகள் சாஞ்சிருங்க, பிரச்சனை இல்ல, முன்சப்புகளை 7 மானவங்க பூர்த்தி செய்யுங்க. 7 எங்களுக்கு பூர்த்தி செய்ய, ஆனாலும் பூர்த்தி செய்ய மாட்டோம் என்றா பிரச்சனையில உட்கார்ந்து கொள்வோம், எந்த பிரச்சனையும் கிடையாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு இந்த சுருக்கமான வாழ்க்கையில அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அடைய வேண்டிய இலக்க ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அல்லாஹு தஆலா தெளிவா சொல்லிட்டான். என்னத்தை நாங்க அடையணும் இந்த துனியாட வாழ்க்கையில. ஒரு மனிதன் பேர் புகழோட வாழணுமா, சொத்து செல்வத்தோட துனியால வாழணுமா, ஆட்சி அதிகாரத்தோட வாழணுமா, இது அல்லாஹு தஆலா ஒரு நாளும் மனிதர்களுக்கு வழிகாட்டல.
அல்லாஹு தஆலா வழிகாட்டியிருக்கிறது இந்த சுருக்கமான வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதனும் சொர்க்கத்தை சம்பாதிக்கணும். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அது தெளிவாக தெரியும், இந்த துனியாவுடைய வாழ்க்கையில ஏண்ட இலக்கு சொர்க்கம். எல்லாத்துக்கும் தெரியும், சந்தேகம் கிடையாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் தெரியும், இந்த துனியாட வாழ்க்கையில ஏண்ட இலக்கு பேங்க் பேலன்ஸ் நிறைக்கிறது அல்ல, கடையா உருவாக்குறது அல்ல, ஊடுவாசல் கெட்டுறது அல்ல. ஏண்ட இலக்கு சொர்க்கம் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தெரியும். அப்ப எங்கட உள்ளத்துல ஒரு கேள்வி வரையிலும், இந்த சொர்க்கத்தை அடைகிறதுக்கு ஏன் எங்கட சமூகத்துல முயற்சி குறைவாகுது? எங்களுக்கு துனியாவுடைய பொறுமதி தெரியும், சல்லி பணத்துடைய பொறுமதி தெரியும், அதுக்கு நேரம் காலத்தை எங்களுக்கு குடிக்கலுமே, அதனுடைய மன்ஃபாஅத் என்ன, பொறுமதி என்ன, அதனால் எங்களுக்கு என்ன புரோசனம் எங்களுக்கு தெரியும். ஆனா சொர்க்கம் என்றது லேசான ஒரு விடயம் அல்ல. இதை அடைகிற முயற்சி ஏன் எங்கட சமூகத்துல குறைவாகிறது? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடைய வேண்டிய இலக்கு எல்லாத்துக்கும் தெரியும் தான். ஆனா அந்த அடைய வேண்டிய இலக்கு சொர்க்கத்தை பத்தி அதிகமானவங்களுக்கு தெரியாது. இந்த சொர்க்கம் என்றா எப்படி? சில மனிதர்கள் யோசிக்கிறது ஜனாதிபதி மாளிகையை போல ஈக்குமா ஹதரத், இப்படியும் யோசிக்கிறான். சொர்க்கம் என்றா இப்படிதான் ஈக்குமா, பெரிய பெரிய அரண்மனையை போல ஈக்குமா? அதிகமான மக்களுக்கு சுவர்க்கம் என்றா என்ன என்று தெரியாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சொல்லி காட்டினான் எப்படி? மாலா ஐனுன் ரஅத், எந்த கண்ணும் துனியால கண்டிக்காது. சொர்க்கம் என்றா என்ன? மாலா உதுனுன் சமிஅத், எந்த காதும் கேட்டை காடபதியான வார்த்தைகளை. இன்னும் ஒரு இதைவிட சிறப்பாக சொன்னாங்க, வலா கத்தர அலா கல்பின் பஷர், எந்த உள்ளத்தாலே சொர்க்கத்தை பத்தி சொல்லக்கூடிய நேரம் சிந்திக்க கூட முடியாது. நாங்க யோசிக்கலும், சிந்திக்கலவா, எங்களுக்கு இமேஜின் பண்ணலவா? சில மக்களை பத்தி சில விஷயங்களை பத்தி நாங்க கேள்விப்பட்டிருப்போம். உதாரணமாக இந்தியாவுக்கு நாங்க போனது இல்ல, ஆனா தாஜ்மஹாலை பத்தி கேள்விப்பட்டிருப்போம். அதை நாங்க போட்டோல நாங்க கண்டிப்போம். எங்களுக்குள்ளால ஒரு இமேஜினிக்குமே, இப்படிதான் இது இருக்கும், இப்படிதான் அது இருக்கும். இப்படி கூட சொர்க்கத்தை எங்களுக்கு யோசிக்கலாம். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களுக்கு தயார் செஞ்சு வச்சுக்கிறான் சொர்க்கத்தை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சிஃபத்துல் ஜன்னா, சொர்க்கம் என்றா எப்படி இருக்கும், இத பத்தி விளக்கம் எழுதிக்கிறாங்க. இதுவரைக்கும் சொர்க்கத்துக்கு யாரும் போனதில்லை. சொர்க்கம் படைக்கப்பட்டது. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, சொர்க்கம் படைக்கப்பட்டது, சந்தேகம் இல்ல. ஆனா இதுவரைக்கும் யாரும் சொர்க்கத்துக்கு போய்த்து இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தை கண்டாங்க, உள்ளுக்குள்ளால பெய்த்தது இல்லை யாரும். இன்னும் சொர்க்கம் திறக்கப்படவில்லை. இப்ப நாங்க யோசிக்கலாம், அப்ப மௌத்தாவினவங்க எல்லாம், மௌத்தாவினவங்களுடைய ரூஹ் ஒவ்வொரு இடங்கள்ல அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். குர்ஆன் பேசுது. நபிமார்களுடைய ரூஹ் இல்லியீன் என்று சொல்லக்கூடிய இடத்துல நபிமார்களுடைய ரூஹ் இருக்குது. சுஹதாக்கள், இஸ்லாத்துக்காக வேண்டி மார்க்கத்தை விட்டவங்க சஹாபாக்கள், சுஹதாக்களுடைய ரூஹ் எங்க இருக்குது? அல்லாஹுடைய அரிசில கனாதீல் என்று சொல்லக்கூடிய ஒரு கூடிக்கு, இந்த கூட்டுல தான் அல்லாஹு தஆலா சஹாபாக்களுடைய சுஹதாக்களுடைய ரூஹை வைத்திருக்கிறாங்க. அதே போல எங்களுடைய மூதாதையர்கள் எல்லாரும் ஈக்கிறது ஆலமுல் பர்ஸக்ல. ஆலமுல் பர்ஸக், இந்த வாழ்க்கையை வாழ்றாங்க. இவங்களோட ரூஹ் அல்லாஹ் ஒவ்வொரு மரங்கள் இருக்கக்கூடிய பறவைகள் அல்லாஹ் வைத்திருக்கிறாங்க. இதே போல முஸ்லிமான மனிதர்கள பாவிகளுடைய ரூஹ் அது இருக்குது ஆலமுல் பர்ஸக்ல, தண்டனைக்குள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கும். அதே போல காபிர்கள், முஸ்லிம் அல்லாத மனிதர்களுடைய ரூஹ் தான் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் சிஜ்ஜீன். சிஜ்ஜின் என்றா ஜெயில். சிஜ்ஜீன் என்று சொல்லக்கூடிய இந்த ஜெயில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். 7 பூமிக்கு கீழால தான் இந்த ஜெயில் இருக்குது. அந்த ஜெயில இவங்களுடைய ரூஹ் இருக்குது. எனவே மௌத்தாவின் எங்கட மூதாதையர்கள், அதுக்கு முன்னால வாழ்ந்தவங்க, நபிமார்கள், சுஹதாக்கள், சஹாபாக்கள், இவங்களுடைய ஒவ்வொரு ரூஹ அல்லாஹு தஆலா ஒவ்வொரு இடங்கள்ல வைத்திருக்கிறான். நாங்க மௌத்தாகினாலும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அங்கதான் இருப்போம். எப்ப சூர் ஊதப்படுமோ
அந்த நாள் வரைக்கும் ஆலமுல் பர்ஸக்ல தான் எங்கட ரூஹம் ஈக்கும் இன்ஷா அல்லாஹ். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுக்கு பின்னால கியாமத் வந்ததுக்கு பின்னாலதான் இந்த ரூஹ் எல்லாம் உடம்பு கொடுக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு போகும். சொர்க்கமா நரகமா? இப்ப நாங்க விஷயத்துக்கு வருவோம். சொர்க்கம் என்றா என்ன, அது எப்படி ஈக்கும்? எங்களுக்கு தெரியும் புருனே நாடு இருக்குது. புருனேன்ற ஒரு நாடு. இந்த புருனே நாட்டுடைய அரசன், புருனே சுல்தான் என்று சொல்லுவோம். இந்த புருனே நாட்டுடைய அரசண்ட கோட்டை எவ்வளவு பெருசு தெரியுமா? அவன் அந்த கோட்டையில மட்டும், அவன் வீட்டுல மட்டும் 600 ரூம் இருக்குது. 600 ரூம். யாரோ வீட்டுல ஆக கூடின ஒரு 3 ரூம் 4 ரூம் 10 ரூம் ஈகிறது சரியான குறவு. அவன் வீட்டுல மட்டும் 600 ரூம் அவன் கோட்டையில. ஒரு மனிதன் துனியால வாழ்ற இந்த காலத்துல தற்காலத்துல இருக்கிற ஒரு மனிதன் இவன் வீட்டுல மட்டும். ஜனாதிபதி மாளிகை எடுத்து பார்த்தா கார்டன் வேற மாதிரி இருக்கும், ரூம் வேற மாதிரி இருக்கும், செவர் வேற மாதிரி இருக்கும், தூண்கள் வேற மாதிரி இருக்கும், ஒவ்வொரு டோர் கதவுகள் வேற மாதிரி இருக்கும். அல்லாஹு தஆலாவுடைய மிக முக்கியமான சலஃபு சாலிஹீன்கள் இமாம் புகாரி சிஃபத்துல் ஜன்னா, சொர்க்கம் எப்படி இருக்கும், துனியால தியாகம் செய்ய ஏழுமா, அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை எப்படி தயாரிப்பு செஞ்சு வச்சுக்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ் எத்தனை சூறால விளங்கப்படுத்துறான். சூரத்துல் வாக்கியா, சூரத்துல் தஹர், சூரத்துல் நபா, சூரத்துல் பையினால அதன் என்ற சொர்க்கம், சூரத்துல் ரஹ்மான், சூரத்துல் காஷியா, சூரத்துல் ஜுமர், சூரத்துல் கஹப், சூரத்துல் யாசீன், சூரத்துல் சஜதா, இப்படி எத்தனையோ சூறாக்கள்ல சொர்க்கத்தை பத்தி அல்லாஹ் விளங்கப்படுத்துறான். இந்த மிம்பர்ல நாங்க ஒரே ஒரு சூறாவை பார்ப்போம் போதும். சூரத்துல் தஹர் இன்றைய நாள் சுபஹுடைய தொழுகையில சஜதாவுக்கு அடுத்ததாக 2வது ரக்காத்துல ஓதப்பட்ட சூரா சூரத்துல் தஹர்ல அல்லாஹ் சொர்க்கத்தை பத்தி பசுந்தா விளங்கப்படுத்துறான். ஒவ்வொரு மனிதனும் இந்த சொர்க்கத்தை பத்தி இந்த சூரத்துல் தஹருடைய விளக்கத்தை பார்த்தா போதும் மாஷா அல்லாஹ் துனியால அமல் செய்வான். எங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுமா? குர்ஆன ஹதீஸ நாங்க விளங்குறல்ல. சும்மா 5 நேரம் தொழுகதான், அதுதான் இஸ்லாம், அவ்வளவுதான் எங்கட வாழ்க்கை. அப்படி இல்ல சும்மா திக்ர் செய்யறது அவ்வளவுதான், இல்லாட்டி சும்மாக்கு மட்டும் வந்து தலைய காட்டிட்டு போறது அவ்வளவுதான். இப்படிதான் எவ்வளவு மக்கள் யோசிக்கிறாங்க. முடிவு பயங்கரமா இருக்குது அவங்களோட முடிவு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல கேக்குறான், ஹல் அஸா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹர் லம் யகுன் ஷைஅம் மذ்கூரா. ஏ மனிதனே, ஒரு காலம் உனக்கு ஈந்திச்சு, உன்னை எப்படி கூப்பிடுறதுன்னு கூட தெரியா. எப்படி உன்னைய கூப்பிடுறே? நான் வயிற்றுல அப்படி உன்னைய வைக்கலையா? உன்னை இறைச்சி துண்டு என்று செல்றதா, சதக்கட்டி என்று செல்றதா, ரத்த கட்டி என்று செல்றதா, உன்னை எப்படி கூப்பிடுறேன் என்று சொல்லி தெரியாத ஒரு காலம் வயிற்றுக்குள் உனக்கு ஈந்திச்சா இல்லையா? அல்லாஹ் கேட்கிறான். எப்படி வார்த்தை? இன்னா கலக்கனல் இன்சான மின் நுத்ஃபத்தின் அம்ஷாஜ். நாங்க உங்களுக்கு நேர்வழிய காட்டி உங்களை எப்படி படைச்சோம் தெரியுமா? ஆண் பெண் 2 பேருடைய இந்திரியத்துரிய கலக்கி படைச்சோம். அம்ஷாஜ் 2 மிக்ஸ் பண்ணி படைச்சோம். சில புள்ளைகள் உம்மாவ மாதிரி, சில புள்ளைகள் வாப்பாவ மாதிரி. ஏன் படைச்சோம் தெரியுமா? நப்தலி, உங்களை சோதிக்க, சமீஅம் பசீரா, உங்களுக்கு கேட்கக்கூடிய செவி புலன், பார்க்கக்கூடிய கண்ணு நாங்க தான் உங்களுக்கு தந்தோம். அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் முதலாவது கொடுக்கிறது கேட்கிற சக்தியை தான், பார்க்கிறதல்ல. முதலாவது கேட்கிற சக்தி. ஒரு மனிதன் தூக்கம் ஆனாலும் கண்ணு தூங்கும், வாய் மூடிப்பட்டிக்கும், மற்ற எல்லாம் மூடப்பட்டிக்கும், விளங்காது. காது மட்டும் திறந்துதான் நீங்கும். அதுதான் சத்தம் ஒன்று கேட்டா டக்குன்னு எழுப்பிடுவோம். ஏன்? காது கேட்கும், தூக்கத்திலையும் காது கேட்கும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல அததான் சொல்றான், கேட்கக்கூடிய சக்தியை தான் நாங்க முதலாவது தந்திக்கிறோம் அவளுக்கு. ஏன் தெரியுமா? கேட்கக்கூடிய சக்தியை வச்சு நீங்க யோசிக்கணும், என்னத்துக்காக வேண்டி இந்த துனியாவுடைய வாழ்க்கை, ஏன் இப்படி ஒரு சுருக்கமான வாழ்க்கை? சும்மா பிறக்கிறோம், 60-70 வயசுல மௌத்தாகிறோம். ஏன்? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சொல்ற, இன்னா ஹதைனாஹு ஸபீல் இம்மா ஷாக்கிரா வ இம்மா கஃபூரா. உங்களுக்கு நேர் வழியை நாங்க காட்டி பாக்குறோம், நீங்க நன்றி உள்ளவனா நன்றி கெட்டவனா, மாற்றமா துனியால வாழ்றீங்களா? துனியால நாங்க எப்படி வாழ்றோம்? கண்ணாடிக்கு முன்னால கேள்வி கேட்டு பார்த்துக்கொள்வோம், நாங்க எப்படி ஈக்கிறோம்.
கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ஃபலம்மா நஸூ மா துக்கிரு பிஹி ஃபதஹ்னா அலைஹிம் அப்வாப குல்ல ஷை. துனியாவை மறந்து ஒரு மனிதர்கள் துனியால வாழ்றாங்க. எவ்வளவு பேர் வாழ்றாங்க? அல்லாஹ் என்றா யாரென்று தெரியா, நபி என்றா யாரென்று தெரியா, குர்ஆன் என்றா என்ன என்று தெரியா, மார்க்கம் என்றா என்ன என்று தெரியா. இப்படி ஒரு கூட்டம் துனியால வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களே, இந்த கூட்டத்துக்கு ஃபதஹ்னா அலைஹிம் அப்வாப குல்ல ஷை, நாங்க எங்கட எல்லா வாசலையும் திறந்து கொடுப்போம். துனியால என்ன ஓணுமாப்பா உங்களுக்கு? சல்லி ஓணுமா வச்சுக்கோ, கார் பங்களா வச்சுக்கோ, பேர் புகழ் வச்சுக்கோ, சொத்து செல்வம் வாழ்க்கையில் எடுத்துக்கோ, பட்டம் பதவியா வாழணுமா இரு. நீ என்னைய மறந்து துனியால வாழு, உனக்கு எல்லாத்தையும் நான் தாரேன் வச்சுக்கோ. நான் செல்லல, குர்ஆன் செல்லுது. ஆனா ஒண்ட நல்லா விளங்கிக்குவோம், ஹத்தா இதா ஃபரிஹு பிமா ஊது அகத்னாஹும் பக்தா. நீங்க இதெல்லாம் வச்சு சந்தோஷப்படுவீங்க. ஒரு நேரம் ஒன்று வரும், நாங்க புட்டியோண்டு புட்டிப்போம். எப்படி தெரியுமா? தௌபா இல்லாம நடு ரோட்ல தான் மௌத்தாவீங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ் செல்லேன் டைம் ஈக்காதான். வாழு, துனியால வேண்டியமாய் வாழு. முடிவென்று இந்த முடிவுல நீங்க காணுவீங்க, தௌபா இல்லாம நட்டு ரோட்ல மௌத்து, மோச்சரியில ஜனாதா, ஹாஸ்பிட்டல்ல ஜனாதா. பாடொண்டு குடுப்பம் எப்படி பாடு தெரியுமா? கடைசி கட்டத்துல மௌத்தாவையும் நிம்மதி இருக்காது. ஏன்? துனியால வாழ போகல, எங்களைய மறந்தீங்களே வாப்பா நீங்க, கொஞ்சம் சரி நினைக்கல. அப்ப மௌத்துடைய நேரம் நாங்க உங்களையே நினைக்க மாட்டோம். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, என்ன கேட்டாலும் தருவோம். ஆனா இன்னும் ஒரு கூட்டத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான், வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு. இன்னும் ஒரு கூட்டம் ஈக்கிறாங்க, ஈமான் கொண்டிருப்பாங்க உள்ளத்துல. வத்தகௌ, தக்வா ஈக்கும் உள்ளத்துல, பயம் அல்லாத. ஆனா இவங்களோட வாழ்க்கை எப்படி தெரியுமா ஈக்கும்? கூலி வேலை தான் செய்வாங்க. ஒரு கடையில லேபரா ஈப்பாங்க, சின்ன சம்பளத்துக்கு ஈப்பாங்க. மாசம் 25-30 சின்ன சம்பளம். பான் ஒரு ராத்தல் 50 ரூபாய்க்கு 55 ரூபாய்க்கு, இந்த காலத்திலே 30 தான் சம்பளம். 170 ரூபாய் காலத்திலே 30,000 தான் சம்பளம். இந்த சம்பளத்துக்கு ஈப்பாங்க. சின்ன சின்ன ஆட்டால சும்மா ஹயர் தான் ஓடுவாங்க. பெயிண்ட் பாஸ் கூலிக்காரனா தான் ஈப்பாங்க. பிரச்சனை கிடையாது. வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு. ஆனா உள்ளத்துல ஈமானிக்கும் தக்வாயிக்கும் இந்த ரெண்டும் ஈக்கிதான் துனியால நீ சின்ன வாழ்க்கை வாழ்றாய். ஒரு காலம் வரும், லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தி மினஸ் ஸமாஇ வல் அர்த். வானம் பூமியுடைய பரக்கத்தை பார்க்காம மௌத்தாவ மாட்டாய். அப்படி ஒரு வாழ்க்கையை நான் தருவேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்ப நாங்க தான் முடிவு எடுக்கணும், எப்படியான வாழ்க்கை வாழணும். சொத்து செல்வத்தோட அல்லாஹ்வை மறந்து வாழணுமா? அப்படி இல்ல கூலி வேலை செஞ்சு அல்லாஹ்வை நினைச்சு வாழணுமா? நாங்க தான் முடிவு எடுக்கும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுதான் அல்லாஹ் சொல்றான், இன்னா அஅதனா லில் காஃபிர் சலாசில் வ அக்லால் வ ஸஈர். அல்லாஹ்வை மறந்து மாற்றம் செஞ்சு துனியால வாழ்றாங்களே, இவங்களுக்கெல்லாம் கியாமத்துடைய நாள் காஃபிர்களுக்கு 3 சாமான் ரெடி ஆயிடும். ஒன்னாவது என்ன தெரியுமா? சலாசில், சங்கிலி ரெடி ஆயிடும். வ அக்லால், கையில போடுவாங்க மாஞ்ச், இது ரெடி ஆகிக்குது. வ ஸஈர், அல்லாஹு தஆலா நரகத்தை தயார் செஞ்சு வச்சிருக்கிறார். இந்த முழு சூறாலே இந்த ஒரே ஒரு ஆயத்தான் எச்சரிக்கைக்குரிய ஆயத். மத்த எல்லாம் சொர்க்கத்தை பத்தி தான் அல்லாஹ். இன்னல் அபரார யஸ்ரபூன மின் கஸின் கான மிஸாஜுஹா காஃபூரா. நல்ல மனிதர்கள் சொர்க்கத்துக்குள்ள வந்தா முதலாவது அவங்கள வெல்கம் பண்ணுவோம். எப்படி தெரியுமா? கொடுப்போம். நாங்க வெல்கம் ஜூஸ் ஒன்று கொடுப்போம். பெரிய பெரிய ஹோட்டலுக்கு போனா ஒன்னாவது வெல்கம் ஜூஸ் கொடுப்பான். ஒரு மனிதன் வீட்டுக்குள்ள வந்தா குடிக்க தான் கொடுப்போம். வந்த உடனே சாப்பாடு பியான கொண்டு போய் வைக்க மாட்டோமே. வந்த உடனே எப்படி வெல்கம் அவரை குடிக்கிறத என்ன சரி கொடுப்போம்னா அதுதான் முறை. அல்லாவும் அதை தான் சொல்றான். நீங்க சொர்க்கத்துக்குள்ள முதலாவது வந்துட்டீங்களா, உங்களுக்கு வெல்கம் எப்படி தெரியுமா? குடிக்கிறதுக்கு ஜூஸ் ஒன்று தருவோம்னா. எப்படியான ஜூஸ் தெரியுமா? மிஸாஜுஹா காஃபூரா, கற்பூர வாசம் வீசும். குடிக்க குடிக்க டேஸ்ட், ஒவ்வொரு மிடருக்கும் டேஸ்ட். ஏன்? துனியால நீங்க எங்களைய கண்ணியப்படுத்தினீங்க, சொர்க்கத்துல நாங்க உங்களைய கண்ணியப்படுத்துவோம். வாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரண்டாவது அல்லாஹ் சொல்றான், ஐன யஷ்ரபு பிஹா இபாதுல்லாஹ் யுஃபஜ்ஜிரூனஹா தஃஜீரா.
நாங்க ஜூஸ் ஊற்றோண்ட வச்சுப்போம். நாங்க துணியால குடுக்கிற மாதிரி ஒரு கிளாஸ் இல்ல. ஒரு வீட்டுக்கு போறோம், பெய்த்து ஒரு கிளாஸ் தாராங்க, நல்லா இருக்குது, இன்னும் ஒரு கிளாஸ் தாங்க ஆஜியாருன்னு கேட்டா தருவாரு. 3வது தடவை கேட்டா ஒரு ஜாயா பாப்பாரு. இன்னும் 2 கிளாஸ் பெய்த்துட்டு 3வது கிளாஸ் 4வது கிளாஸ் கேட்டா கொஞ்சம் கணக்கா தான் செஞ்சோம் அப்படி என்றுவார். இது அல்லாஹ் சொல்றான், அப்படி அல்ல. ஏண்ட அடியார்கள் பாப்பாங்க, ஜூஸ் ஊற்று நீங்க கையில அசவுண்டு தருவாங்க, நீட்டினீங்கன்னா உங்களுக்கு கிட்ட வரும், நீங்க எழுப்பி போவாங்க. உங்களுக்கு எந்த வேலையும் இல்லை, நீங்க பேசாம இருங்க, கிட்ட வரும் சாமான். இது யாருக்கு தெரியுமா? யூஃபூன பின் நதிர், பர்லுகளை சரியா நிறைவேற்றுவாங்க. இவங்களுக்கு தான் இப்படியான கண்ணியம். துனியால நீங்க பெரிய கொடி கட்டி வாழணும் என்று அல்லாஹ் செல்லல, கஷ்டப்படணும் என்று செல்லல. அல்லாஹ் செல்றான் என்ன, பர்ல சரியா நிறைவேற்றுவாங்க, கியாமத்தை பயப்படுவாங்க, அவ்வளவுதான். யூஃபூன பின் நதிர் வயகாஃபூன யௌமா கான ஷர்ருஹு முஸ்ததீரா. 5 நேரம் தொழுக, ஆனா பகிரங்கமா செல்லணும் என்றா யாரும் கோவிச்சு கொள்ளவானம். சொந்த கோவத்துல மின்பர்ல இருந்து பேசல, ஷைத்தானை விட மோசமா துனியால வாழ்றோம். ஷைத்தான் ஈகிறானே, ஷைத்தான் இவனை விட படு மோசமான ஒரு கூட்டம் இன்னும் துனியால. நாங்க யோசிக்கலுமே, ஷைத்தானை விட மோசம். ஷைத்தான் ஏன் ஷைத்தான மாறினான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு சுஜூது செய்ய இயலாண்டான். நான் சுஜூது செய்ய மாட்டேன். யாருக்கு? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து. ஆனா அல்லாஹ்வுக்கு அவன் சுஜூது செய்ய தயாராதான் நீந்தான். யா அல்லாஹ், எத்தனை வருஷம் சுஜூதுல இருக்கணும் என்றாலும் உனக்கு நான் சுஜூதுல இருப்பேன். ஆனா ஆதமுக்கு சுஜூத் செய்யலாம். ஆனா நாங்க யாருக்கு சுஜூத் செய்யறல்ல? படைச்ச ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்யாத ஒரு கூட்டம் இன்னும் ஈகிறான். ஈகிறான் இல்ல? அவ ஷைத்தானை விட கேவலமா இல்லையா? 14,000 வருஷம் துனியால அல்லாஹ்ட அர்ஷ தவாஃப் செஞ்ச ஒத்தனேடா ஷைத்தான் தான். இபாதத்ல முன்னுகிறான். அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்ய நான் தயார், ஆதமுக்கு சுஜூத் செய்யலாம். ஆனா நாங்க அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்ய தயார் இல்லையா? இதுல எங்க சொர்க்கத்தை எதிர்பார்க்கிறது. யா அல்லாஹ், சும்மா சொர்க்கம் அல்ல எங்களுக்கு, ஆக உயர் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நசீபாக்குவாயாக. எங்க நசீபாக்குறோம் உங்களோடு? 5 நேரம் தொழுகைக்கு நெத்திய கீழே வைக்கவே எங்களுக்கு தயார் இல்லை. ஒரு நிமிஷத்துடைய தொழுகை 7 நிமிஷம், ஒரு வக்துடைய தொழுகை 7 நிமிஷம். 24 ஹவர்ல 35 நிமிஷம் எங்கட வாழ்க்கையில் 5 நேரம் தொழுகைக்கு கொடுக்கலாம். எவ்வளவு கேடு கெட்ட ஒரு கேவலமான ஒரு மனிதர்களாக வாழ்றோம். என கோவிச்சு கொள்ளவான பேசக்கூடிய என்னுடைய நிலைமையை செல்றேன், மிம்பர்ல இருக்கக்கூடிய என்னுடைய நிலைமை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் செல்றான், யூஃபூன பின் நதிர், பர்ல சரியா நிறைவேற்றுமோ. நீங்க சொர்க்கத்துக்கு வாங்க, உங்களைய நாங்க கவனிப்போம். وَيُطْعِمُونَ الطَّعَامَ عَلَى حُبِّهِ مِسْكِينًا وَيَتِيمًا وَأَسِيرًا. வேற என்ன அமல் தெரியுமா வாழ்க்கையில செஞ்சு பாரு, பெரிய அமல் ஒன்றுமல்ல. وَيُطْعِمُونَ الطَّعَامَ عَلَى حُبِّهِ مِسْكِين وَيَتِيم وَأَسِير. ஒரு மிஸ்கீனுக்கு சாப்பாடு கொடுத்து பாரு. மிஸ்கின் ஒன்று வீட்டுக்கு வந்தா எப்படி நடந்து போல அப்படிதான் சொல்லுவோம். ஏன் அப்பா அவன் வீட்டுக்கு வாரான்? அவனுக்கு வசதியும் தான் எங்கட வீட்டு வாசலுக்கு வருவானா? எங்கட காலடிக்கு வந்து கேட்பானா? ஒரு பியான் சாப்பாடு கொடுக்க எங்களுக்கு கேளா? எவ்வளவு பெரிய அமல் இஸ்லாத்துல. நரகவாதிகள் கிட்ட கேட்கப்படும், மா சலக்கக்கும் ஃபீ சக்கர், ஏன் இந்த சக்கர் என்ற நரகத்தில் வைக்கிறீங்க? லம் நகு மினல் முஸல்லீன் வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன். ஒரு மிஸ்கீனுக்கு சாப்பாடு கொடுக்கலனா. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 3 பேருக்கு சாப்பாடு கொடுக்கிறத பின் போடவானம். மிஸ்கீன்கள், அனாதைகள், வாப்பா இல்லாத மக்கள். 3வது வஅசீர், ஜெயில் கைதிகள். இந்த 3 பேரும் தான் ரிட்டர்ன் எங்களுக்கு எந்த ஃபாயிதாவும் செய்ய இயலாத ஆட்கள். இந்த கொடுத்துட்டு இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ் லா நுரீது மின்கும் ஜஸாஅ வலா ஷுகூரா. இதை எப்படி கொடுக்கிறோம் நாங்க? சாப்பாடு பெரிய பந்தல் எல்லாம் போட்டு பெரிய பேனர் அடிச்சு சாப்பாடுக்கு போஸ், இப்படி அல்ல. தக்வாதாரிகள் இன்னும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லா நுரீது மின்கும், அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. நாங்க சாப்பாடு கொடுத்தா, உதவி செஞ்சா
அவங்க திருப்பி ஜஸாக்கல்லா செல்லணுமே எதிர்பார்க்க வானம். ஒருத்தர் சல்லி நாங்க ஒருத்தருக்கு ஒரு ஹதியா ஒன்று கொடுக்குறோம், வாரவரை ஹதியாவை பறிச்சு எடுத்துட்டு போறாரு, என்ன செல்லுவோம் எடுக்கிறது ஹதியா எப்படி எடுத்துட்டு போறான், ஒரு ஜஸாக்கல்லா சரியா. தக்குவாதாரிகள் அப்படி பேச மாட்டாங்க, நாங்க தான் ஜஸாக்கல்லா செல்லுவோம் அவருக்கு. ஏன் தெரியுமா, அல்லாஹ் எங்களுக்கு தந்ததை நாங்க தாரோமே, நீங்க அதை கபூல் செஞ்சு எடுத்துட்டு போறீங்களே வாப்பா ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர், இப்படிதான் செல்லுவோம். சரியான அசலியத்தான முறை இதுதான். இது நாங்க கொடுத்துட்டு என்னமோ எங்கட வாப்பட சொத்தை கொடுக்கிறோமா, தாரது ரப்பு. எங்கட வாப்பாவுக்கு கொடுத்தது யார், எங்கட அப்பாக்கு கொடுத்தது யாரு, எங்கட ஒரு முயற்சி தான். காரூனுக்கு அல்லாஹ் கொடுக்காத வாழ்க்கையா நாங்க வாழ்றோம். காரூனுக்கு அல்லாஹ் கொடுத்துட்டு என்ன சொன்னான், இந்த காலத்துல ஒரு 2-3 வருஷங்களுக்கு முன்னால அகழ்வாராய்ச்சி நிபுணர்கள் எல்லாம் காரூன் வாழ்ந்த ஒரு கட்டிலுடைய உருவத்தை கேமரால பதிவு செஞ்சுக்கிறாங்க, எழுதுறாங்க. இந்த மஜல்லா மேகசீன்ல எழுதுறாங்க, எந்த அளவுக்கு என்ன இங்கிலீஷ் மேகசீன் உண்டு எழுதுறாங்க. அந்த கட்டில மட்டும் வெளியே எடுத்தா கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு ஸ்ரீலங்கால இருக்கிற எல்லாரும் உட்கார்ந்து தின்னேலும். அப்படியான வாழ்க்கை காரூன் கொடுத்துட்டு அல்லாஹ் 4 நிபந்தனை தான் சென்னான், அடுத்தவங்களுக்கு கொடுங்க, அல்லாஹ் மறக்கவானம், துனியால குழப்பம் செய்யவானம், சல்லிய வச்சு. ஆனா இவன் என்ன சொன்னான், ஆல இன்னமா ஊத்தித்துஹு அலா இல்மின் இந்தி, சம்பாரிச்ச எல்லாம் ஏண்ட டேலண்டால. ஒரு நரம்ப சுருக்கினா உன்னோட டேலண்ட் எங்க, ஒரு ஆக்சிடென்ட்ல கைய கால எடுத்தா எங்கட டேலண்ட் எங்க, எங்கட டேலண்ட் அல்ல, இதெல்லாம் ரப்ப எங்களுக்கு தந்தது அல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சொல்றான், இன்னா நகாஃபு மிர் ரப்பினா யௌமன் அபூஸன் கம்தரீரா ஃபவகாஹுமுல்லாஹு ஷர்ர ذلكல் யௌமி வலக்காஹும் நதுரத வஸரூரா வஜஸாஹும் பிமா ஸபரு ஜன்னத வஹரீரா. சொர்க்க பட்டாடைகளை உடுக்க வைப்போம், நல்லா கவனிப்போம். உங்களோட வேலை சொர்க்கத்தில் என்ன, முத்தகீன ஃபீஹா அலல் அராயிக் லா யரவுன ஃபீஹா ஷம்ஸ வலா ஸம்ஹரீரா. சூடும் இல்ல கூலும் இல்ல. சுபஹ்க்கு பின்னால ஈக்கிற நேரம் ஈக்குதே, இந்த நேரத்தில் ஈக்கக்கூடிய போலதான் சொர்க்கம் ஈக்கும். நீங்க உங்களோட பாட்டுல பேசாம படுத்து கொண்டிருக்கிறேன்னா உங்களோட வேலை. இதுதான் எங்கட வாழ்க்கை. சொர்க்கத்துல தொழணுமா, தேவையில்ல. சொர்க்கத்துல நோம்பா, தேவையில்ல. துனியால என்னென்னலாம் ஹராம், சொர்க்கத்துல எல்லாம் ஹலால். நீங்க ஈக்கிறது உங்களோட மனைவியோட மட்டும்தான், வேற ஒரு வேலை இல்ல. பேசாம இருங்க. ஆனா அப்படி ஈக்கணுமா, இப்ப நாங்க கொஞ்சம் தியாகம் செஞ்சுதான் ஆகும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொர்க்கத்துடைய வாடகை வாசம், மஸ்ஜிதுக்கு என்ற ஒரு வாசம் ஈகும், எங்கட வீட்டுக்கு என்ற ஏர் ஃப்ரெஷ்னர் அடிப்போம், வாசம் ஈகும். சொர்க்கத்துடைய வாசம் எப்படியான வாசம் தெரியுமா, 70 வருட தொலைதூர வாசம். சொர்க்கத்தை திறந்தா 70 வருஷ தொலைதூர வாசம் வீசும். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க விளங்கப்படுத்துறாங்க. அதுதான் சஹாபாக்கள் அனஸ் இப்னு நதர் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க சென்னா உஹதுடைய யுத்த காலத்துல ஷஹீதாக்கப்படுறதுக்கு முன்னால எனக்கு உஹது மலையிலேருந்து சொர்க்கத்துல வாசம் வீசுதுன்றாங்க. சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட இந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, 18 வயதுடைய மனைவி சொல்றா, எங்களுக்காக வேண்டி கொஞ்ச நாள் துனியால வாழுங்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எப்ப சொர்க்கத்துல வாசம் பட்டுட்டோ எடுத்த உடனே சொல்லிட்டாங்க, இதுக்கு போற துனியாட வாழ்க்கை வானம், ஹராம், நான் மௌத்தாதான் போகணும், அல்லாஹ்வை பார்ப்போம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இப்படி சூரத்து தஹ்ர எடுத்து பாருங்க. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல பேசுறான், சொர்க்கத்துடைய சொர்க்கத்துடைய எவ்வளவு இன்பங்களை பத்தி அல்லாஹ் பேசுறான். ஒரு கிளாஸ் எப்படி ஈக்கும், கவாரீர மின் ஃபில்லத்தின் கத்தருஹா தக்தீரா, கிளாஸ் ஈக்கும். ஆனா வெள்ளியால தான் நல்லா கிளாஸை வச்சுப்பான். துனியால வெள்ளியால கிளாஸ் ஒன்றை காட்டையிலாம், சும்மா பூசி காட்டையிலும் வெள்ளி, ஆனா கிளாஸ் அது. அதுதான் செல்றமே, வலா கத்தர அலா கல்பின் பஷர், சிந்திக்க கூட இல்ல. சொர்க்கத்துல ஒரு ரூம் உள்ளுக்கு அல்லாஹ் 70 ரூம்கள், அந்த ஒரு ரூம் உள்ளுக்கு 70 கட்டில்கள், ஒரு கட்டில் 70 விதமான போர்வைகள், அதுக்கு மேல ஹூருல் ஐன் மனைவிமார்கள், ஒரு முத்துக்குள்ளால மாளிகை. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அல்லாஹ் தயாரிப்பு செஞ்சு வச்சிருக்கிறது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே,
ஆசியா நாயகி எங்களுக்கு தெரியும், ஃபிரௌன் அவளுடைய மனைவி ஈமான் கொண்டுட்டா. இந்த நேரத்துல கேட்ட துஆ என்ன தெரியுமா? ரப்பிப்னிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னah, யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தில் ஒரு ஊட்டண்ட நீ காட்டணும். இது எப்ப கேட்ட துஆ தெரியுமா? ஃபிரௌன் ஆசியா நாயகிய நிர்வாணமாக்கினான். ஆக்கி 2 கை காலை கெட்டி இப்ப தலையில தூக்கி கல்ல போட போறான். இவ்வளவு கொல்லணும். கல்ல எடுத்துக்கொண்டு வார நேரம் கேட்ட துஆ தான் இது. சொர்க்கத்தில் எனக்கு ஊடொண்டு காட்டு. தஃப்சீருடைய உலமாக்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, துஆவை கேட்ட உடனே அல்லாஹ் ஊட்ட கெட்டி ஊட்ட காட்டினான். காட்டின உடனே கல்ல தூக்கி தலையில போட்டான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, துனியால வாழ்ந்த மக்கள் ஈகிறாங்களே, பாதி எல்லாம் தியாகம் செஞ்சாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா 800 கோடி சொத்துக்கு உரிமையாளர். இந்த காலத்துடைய கணக்குவை கன்வெர்ட் செஞ்சா 800 கோடி சொத்து அவங்ககிட்ட. கடைசியில் ஒரு நாள் மலைக்கிட்ட உட்கார்ந்து நீங்கிறாங்க. கேட்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன யோசனை? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் வீட்டுல தின்றதுக்கு கூட ஒன்றும் இல்லை யா ரசூலல்லாஹ், தின்றதுக்கும் ஒன்றும் இல்லை யா ரசூலல்லாஹ். 800 கோடி சொத்து எல்லாத்தையும் ரப்பல் ஆலமீனுக்காக வேண்டி கொடுத்துட்டான் யா ரசூலல்லாஹ். அதான் அல்லாஹ் நன்மாராயம் செல்றான். ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாளுக்கு கவலைப்படவானும் என்னங்க, கஸப் என்ற முத்துல ஒரு பெரிய ஒரு மாளிகையை நாங்க கட்டி வச்சுக்கிறோம். வாங்க வலைய கவனிக்கிறோம். அல்லாஹ் கடைசி ஆயத், இன்ன ஹாதா கான லக்கும் ஜஸாஅ வ கான சஅயுக்கும் மஷ்கூரா. துனியால நீங்க நன்றியோட நடந்தீங்க, அந்த நன்றிக்குரிய கூலிதான் நீங்க சொர்க்கத்தை பாக்குறீங்க கியாமத்துடைய நாள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, துனியாவுடைய வாழ்க்கையில சொர்க்கத்தை சம்பாதிக்க கூடிய எவ்வளவு சந்தர்ப்பங்கள் எங்கட வாழ்க்கையில இருக்குது. இந்த சுருக்கமான வாழ்க்கையில எவ்வளவு சந்தர்ப்பங்கள் அல்லாஹ் தாரான், யோசிச்சு பாருங்க. எவ்வளவு சந்தர்ப்பம். சில மனுஷன் திருந்தோணும் என்றா அவனை கொண்டு போய் ஐசியூல போடுவோம், அப்பதான் திருந்துவான். அது வரைக்கும் வாழ்க்கையில திருத்தமே இல்லை. எவ்வளவு சொன்னாலும் நீ செல்றமாய் செல்லு, நான் ஈக்கிறமாய் ஈப்பன், பாக்குறமாய் நாங்களும் கியாமத்துல சக்கராத்துல பாக்கல. எவ்வளவு பேருடைய ஜனாதா, சுப்ஹானல்லாஹ். இந்த பகுதிகள் எப்படியோ தெரிய, கொழும்பு பகுதிகள்ல மோச்சரியில் எவ்வளவு ஜனாதா. சில மக்கள் 300 நாள் மௌத்தாகி 1 வருஷம் இன்னும் ஜனாதா ஈக்குது. ஏன்? அட்ரஸ் இல்ல, யார் எவர் ஒன்றும் தெரியா. சில மக்கள் தவறி விழுந்த ஆத்துல வருஷ கணக்கு மோச்சரியில ஜனாதா. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் பயந்து கொள்வோம். சுருக்கமான வாழ்க்கை, சும்மா சொத்து சேர்க்கிறது, சும்மா நாங்க பேர் புகழுக்கு வாழ்றது, ஒரு சபபுக்கு மஸ்ஜிதுக்கு வாரல்ல. திருந்துவோம் வாழ்க்கையில. எங்களுக்குள்ள அமல்கள் எடுத்துக்கொள்வோம், சின்ன சின்ன அமல்களை வாழ்க்கையில் எடுத்துக்கொள்வோம். 5 நேரம் தொழுக, ஏண்ட வாழ்க்கையில் எவ்வளவு இக்கட்டான நிலைமை வந்தாலும் 5 நேரம் தொழுகை இன்ஷா அல்லாஹ் நான் விட மாட்டேன். வாழ்க்கையில 7 நிமிஷம் கொடுத்து நான் சுஜூத் செய்வேன். காலை மாலை திக்ர் செய்வேன். ஒரு நாளைக்கு ஒரு 2 பக்கம் குர்ஆன் ஓதையில எவ்வளவு நஷ்டவாளி. 2 பக்கம் ஓதுறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லையா? பைக்ல இருந்து ஒரு சந்திக்கு போறோம், ஒரு 10 நிமிஷம் தான் பிடிக்கும். குர்ஆனை முன்னுக்கு வச்சு எங்களுக்கு பசந்த ஓதையிலுமே. இப்பதான் எவ்வளவு வசதிகள், மொபைல்ல கூட குர்ஆன்கள் ஈகுது. ஏன் எங்களுக்கு செய்யலாம்? ஒரு பாட்டை கேட்டுட்டு போறதுக்கு டைம் ஈக்குது. எங்களுக்கு தேவையில்லாத விஷயத்த பார்த்துட்டு போறதுக்கு டைம் ஈகுது. குர்ஆன் ஓத டைம் இல்லை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடைசியாக இந்த சம்பவத்தோட முடிச்சு கொள்றேன். மனிதனுடைய வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். சந்தர்ப்பத்தை சரியா எடுத்தோமோ வாழ்க்கையில சிறந்த மனிதனா இங்க மட்டுமல்ல கியாமத்திலே வாழ முடியும். ஃபுதைல் பின் ஐயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவங்க யார் என்று உலமாக்கள் கிட்ட கேட்டு படிங்க. நாங்க நீங்க வாழ்ற வாழ்க்கையா இல்லாட்டி இவங்களோட வாழ்க்கையாண்டு பாருங்க, ஒப்பிட்டு பாருங்க. இந்த ஃபுதைல் பின் ஐயால் யாரு தெரியுமா? அந்த காலத்துல, அவங்களுடைய காலத்துல வாழ்ந்த ஆக பெரிய வழிப்பறி கொள்ளைக்காரனா வாழ்ந்தவங்க. மற்ற மனிதர்களுடைய சொத்தை சூறையாடி தான் இவங்களோட வாழ்க்கை போகும். எப்ப பார்த்தாலும் மது குடிச்சு கொண்டுதான் நீப்பான். அப்படி ஒரு பயங்கரமான ஒரு வாழ்க்கை. ஊர்ல கண்டாவே நடுங்குவார்.
மற்ற திருடர்கள் எல்லாம் இரவுடைய நேரம் தான் வழிப்பறி கொள்ள செய்வாங்க. ஆனா இவருக்கு எவ்வளவு தைரியம், பகல் நேரத்திலே வழிப்பறி கொள்ள செய்வார். ஒரு வீட்டுக்கு களவெடுக்க போகணும்னா சொல்லிட்டு தான் போவார். ஒரு வீட்டுக்கு இன்றைக்கு வருவோம் 7 மணி நேரம் தடுத்து போவோம் எங்களே என்று. அந்த அளவுக்கு ஃபுதைல் பின் இயால் என்றா பயம். ஒரு தடவை ஒரு பிரயாண கூட்டம் வாராங்க காட்டு பகுதியில. ஃபுதைல் பின் இயால் இருக்கிறார் அவருடைய இடத்துல. இந்த பிரயாண கூட்டம் பேசிக்கொள்றாங்க, இன்றைய நாளை நாங்க இந்த இடத்துல கழிப்போம், கழிச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் காலையில பிரயாணத்தை தொடருவோம் இரவு நேரம். எல்லாரும் சரி என்றாங்க. ஒருத்தர் மட்டும் சொன்னார், இல்ல இல்ல இல்ல, சுத்தி பாருங்க யாருடைய போர்டர் என்று விளங்குதா, இது ஃபுதைல் பின் இயால் இடம். நாங்க தங்குறதுல சந்தேகம் இல்ல, வெள்ளன காட்டிலும் ஜனாசாவாதான் காலை பொழுதா அடைவு. பயங்கரமான ஒரு மனிதர். இதெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். கேட்டுட்டு உள்ளத்துல ஒரு மாற்றம். எங்களைய பார்த்து மக்கள் பைப்புடுறாங்க. ஒரு மனுஷனை பார்த்து இன்னொரு மனுஷன் பைப்புடுறது இது பெருமையாயுது, கேவலம். இது எங்களைய பார்த்தொத்தம் பயப்படுறான் என்றா இந்த காலத்தில் எவ்வளவு வெக்கப்பட வேண்டிய விஷயம். புள்ளேலு கும்ம வாப்ப பயம். இது பெருமை அல்ல கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்தா அந்த ஊர்ல இருக்கிற எல்லாம் ஓடிக்கொண்டு போவாங்க. சின்ன பிள்ளைகள் கூட அவ்வளவு இரக்கம். இது எங்கட ஊட்டாள்களுக்கு நாங்க எப்படி வாப்ப வாரேண்டா சரியான பயம். இது பெருமை அல்ல. இது உள்ளுக்கு வரப்போக்கல இது பெரிய மேஜர் மிலிட்டரிக்காரன் வாராரு, ஆமிக்காரன் வரப்போக்கல, மாமி ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், புள்ளையால் ஒரு பக்கம். ஏன் பயம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி வாழல். இவர் யோசிக்கிறார், ஃபுதைல் பின் இயால் என்னைய கண்டு மக்கள் பயப்படுறாங்களே அப்பா, எங்களுக்கும் அப்படிதான். அடுத்த நாள் வளமையை போல அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்தார். திருந்தல்ல. நாங்களும் அப்படித்தானே பயான் ஒன்று கேட்போம், ஹா ஹூ ஹான்னு கேட்போம். கொஞ்ச நேரத்துக்கு போற தொப்பி ஒரு பக்கம், ஈமான் ஒரு பக்கம், எல்லாத்தையும் தூக்கி வீசியாச்சு. எங்கட வேலையை நாங்க பார்ப்போம். திருப்பி எப்ப இஸ்லாத்துக்கு வாரேன்டா அடுத்த வெள்ளிக்கிழமை வரோம் இவர் இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு. அந்த கொஞ்ச நேரத்துல ஒரு அரவருக்கு தான் இவருடைய பயம். அப்படி அல்ல. ஃபுதைல் பின் இயால் ரஹ்மத்துல்லாஹ் அடுத்த நாள் வளமையை போல திருப்பி சரி நீனைய பார்த்து பயப்படுறாங்க, நாங்க இனி களவெடுப்போம். இன்னொரு வீட்டுக்கு ஏறிட்டாரு. இந்த வீட்டுக்கு ஏறார். அவருடைய உள்ளத்துல அவருக்கு தெரியாது இன்றைய நாளோட நான் தௌபா செய்ய போறேன் என்று அவருக்கு தெரியா. ஏறார் வீட்டுக்கு. ஒரு சிறுமி குர்ஆன் ஓதுறா. ஒரே ஒரு ஆயத், அலம் யக்னில் லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ். காஃபிர்களை பார்த்து பேசல அல்லாஹ், முஸ்லிம்களை பார்த்து முஃமின்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், ஏ முஃமின்களே அல்லாஹ்வை பயப்படுற நேரம் இன்னும் உங்களுக்கு வரலையா வாப்பா, எப்பதான் பயப்படுவீங்க நீங்க? இந்த ஆயத் ஃபுதைல் பின் இயாலுக்கு பட்டுச்சு. எங்க வச்சு தௌபா தெரியுமா? கூரை கொசக்கைந்து தௌபா. கூரை கொசக்கைந்து தௌபா. இந்த ஒரே ஒரு ஆயத் ரமதானுடைய மாதம் 30 நாளும் முழு குர்ஆன் ஓதப்படுவது. நாங்க எல்லாம் தூக்கம். இங்க குர்ஆன் ஓதப்படுவது, நாங்க சண்டை 20 8 இல்லாட்டி 10 சண்டை. இங்க குர்ஆன் ஓதுறாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு ஆயத் தௌபா செய்றாங்க. அல்லாஹ் எவ்வளவு பெரிய மாற்றத்தை துனியால கொடுத்தான் தெரியுமா? ஆபிதுல் ஹரமைன், மக்கத்துல் முக்கர்ரமா, மதீனத்துல் முனவ்வரா, இந்த ரெண்டுக்கும் மத்தியில ஆக பெரிய ஆபித் ஃபுதைல் பின் இயால் தான். பெரியோர் வணக்கசாலி அல்லாஹ் மாத்தி போட்டான். அது மட்டும் இல்ல, எங்களுக்கு தெரியும், உலமாக்கள் கிட்ட கேளுங்க, இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க எல்லா கொள்கைவாதிகளாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு இமாம். அஸஹுல் கிதாபி பஅதல் குர்ஆன், குர்ஆனுக்கு அடுத்தபடியா சஹீஹான கிதாப் என்றா இமாம் புகாரியுடைய கிதாப் தான். அவ்வளவு தெளிவான சஹீஹான ஹதீஸ். இந்த இமாம் புகாரியுடைய உஸ்தாது மார்கள் ஒத்தர் தான் ஃபுதைல் பின் இயால். சுப்ஹானல்லாஹ். மங்கொள்ளக்காரன் ஒரு ஆயத்தால் இமாம் புகாரிக்கு உஸ்தாதா மாறிட்டார். எங்கட வாழ்க்கையில் எத்தனை ஆயத்தை கேட்கிறோம், எங்க திருத்தம் போற மாதிரி போகுது, ஈக்கிற மாதிரி ஈக்கிறோம். ஒரு ஆயத் பெரிய மங்கொள்ளக்காரன். நான் அப்படி துனியால வாழல்ல, ஆனா எந்த ஆயத்தும் எங்கட உள்ளத்தை ஏன் தாக்குது இல்ல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின்
ஹத்தா யுகைரு மா பி அன்ஃபுஸிஹிம், எங்களுக்குள்ள மாற்றம் வரணும் என்று நாங்க முயற்சி செய்யாத வரையில அல்லாஹ் எங்ககிட்ட மாற்றத்தை கொண்டு வர மாட்டான். நாங்க சொன்ன என்ன செல்றோம், என்ன செய்யப்பா, எங்களுக்கும் ஹிதாயத் வரணுமே. ஹிதாயத் பானத்தால புலாது, எங்களுக்கு வானத்தால மடியில புழுமா, தாவாப்பா ஹிதாயத், நீ ஹிதாயத்துல இரு என்று நாங்க திருந்தோம். கொஞ்சம் கொஞ்சமா திருந்தோணும். ரமலானுடைய காலம் சந்தர்ப்பம், ஷாபானுடைய மாதம் சந்தர்ப்பம். நன்மையோட லிஸ்ட போடுறது ஓரத்துக்கு ஆக்குவோம். எங்கட பகுதிகள் எல்லாம் இப்பவே போடுவாங்க. ரமலான் யார்ட பின்னுக்கு தொழுவுறு, இமாம் சுதேஷ்ட பின்னுக்கு. கியாமுல்லைல் யார்ட பின்னுக்கு, பக்கத்தால கொல்பிட்டியில தான் நாங்க தொழுவுறு. மலேசியாட இமாம் ஒன்று வருவார், அவர்கிட்ட பின்னுக்கு தான் கியாமுல்லை. நன்மையோட லிஸ்ட நிப்பாட்டிட்டு பாவத்துல லிஸ்ட போடுங்க. இந்த ரமலான்ல எந்த இந்த 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 பாவத்தை நான் விட்டுறது வாழ்க்கையில. நாங்க பாவத்தை விட்டுட்டு நன்மைக்கு போவோம். முயற்சி செஞ்சு வாழ்றதுக்கு இன்ஷா அல்லாஹ் முயற்சி செஞ்சு கொள்வோம். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட மௌத்து முட்டும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா முழுமையான முறையில் எங்களுக்கு வழங்குவானாக. எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக, குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிடுவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய ரூஹ்